ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். அதாவது இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்ப எல்லாருமே இதை தான் பரவலா பேசிட்டு இருக்கோம். அதாவது டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தலைவரா இருக்கிற டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அதிமுக இணைஞ்சிட்டாரு. சாரி, அதிமுக இல்ல, என்டிஏவோட. ஏன்னா அதிமுக வேற, என்டிஏ வேற. ஏன்னா அது ரெண்டு வேற வேற இல்ல. இது வந்து பிஜேபியோட தான், அப்படிதான் அவங்களோட கணக்குப்படி அப்படி. அதனால வந்து இப்போ வந்து பிஜேபியோட வந்து இணைஞ்சிருக்காங்க, அதாவது என்டிஏல வந்து இணைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய கட்சிகள் இன்னும் வந்து இணைய போறதா வந்து புது தகவல் ஒன்று வந்திருக்கு. இது முக்கியமான ஒரு கட்சி, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு கட்சி வந்து இணைய போகுது. அது என்ன கட்சி, யார் வந்து இணைய போறாங்களா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீடைலா பேச போறோம். சோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே வந்து அவங்க கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுல வந்து ரொம்பவே பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யார் ஜெயிக்க போறான்றதை தவிர்த்து யாரா நம்ம கூட இருக்க போறாங்க அப்படின்றத பார்க்கறது ஒரு முக்கியமான கருத்தமா இருக்கு. இப்போ அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னு சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎம்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அவங்க வந்து கன்ஃபார்ம்டா இருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம விசிகாவா இருக்கட்டும், அப்புறம் காங்கிரஸா இருக்கட்டும், அவங்க சைடு யாராவது ஆல்ரெடி இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அப்படியே இருக்காங்க. இது நம்ம ஏடிஎம்கே சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பிரிஞ்சிருக்காங்க. உள்ள இருந்து செங்கோட்டையன் அவர்கள் வெளில போயிட்டாரு, இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்கள் வெளில போயிட்டாரு, டிடிவி தனியாக இருந்தாரு. அப்படின்றப்போ ஒரு மாதிரி தனிமையிலேயே ஏடிஎம்கே இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு பரிதாபமும் பார்த்தோம். எப்படி இருந்த கட்சிரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாகவும் பார்த்தோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்றது அவங்களோட மெயின் நோக்கமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஆட்சியில் இருந்தப்போ கூட அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய விஷயம் பண்ணாங்க. ஏன்னா இப்போ வந்து திமுக வந்து ஸ்ட்ரைட்டா ஊழல் ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஆனா வந்து ஏடிஎம்கே இருந்த பீரியட்ல நம்ம ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா ஊழல் பண்ணாங்க நான் சொல்ல வரல. சப்போஸ் பண்ணியிருந்தாலும் மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. டிஎம்கேலே பண்ணுறாங்க. ஆனால் என்ன மக்களுக்கு கொஞ்சம் வருது அப்படின்னா ஊழல் கொஞ்சம் அதிகமாக போகுது அப்படின்றது மக்களோட கருத்து, என் கருத்து கிடையாது. சரியா? இந்த மாதிரி இருக்கிறப்போ ஏடிஎம்கே வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற நேரத்தில் தான் வந்து என்டிஏ மறுபடியும் உள்ளே வந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி என்டிஏல தான் இருந்தாங்க. மறுபடியும் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுனால என்டிஏலேருந்து அதிமுக வந்து வெளியே வந்தது. இப்போ மறுபடியும் என்டிஏ வந்து உள்ளே வந்தது. என்டிஏ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவும் பிஜேபி ரெண்டு பேரும் மட்டுமே தான் இருக்காங்க, வச்சு யாருமே இல்லை. அந்த நேரத்தில் தான் வந்து நான் உயிர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பாமக உள்ளே வந்தாங்க. அதாவது அன்புமணி அவரோட பாமக, ரெண்டு பாமக இருக்குது. அதில் வந்து அன்புமணி அவரோட பாமக, அப்பாவோடது ஒன்று பிள்ளையோடது ஒன்று. அதாவது இப்போ வந்து சின்ன எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. பேசாமல் நான் ஒரு பெஸ்ட் ஐடியா ஒன்று வச்சிருக்கேன். என்னன்னா இப்போ மாம்பழம் இருக்குன்னா மாங்கொட்டையை ஒருத்தரும் அந்த மாம்பழ தோல் ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த சின்ன வச்சுக்கலாமான்னு பாருங்கள். பாமக வந்து அஃபிஷியலாக என்னோட தான் அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இல்லை, எனக்கு மட்டும்தான் வந்து கூட்டணி பேசுறதுக்கான ஒரு ரைட்ஸ் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது, அதனால நான் கூட்டணி பேசுவேன் அப்படின்றதுனால இவங்க வந்து இப்போ அதிமுக இணைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய ஜனநாயக கட்சி அப்படின்ற ஒரு கட்சியும் வந்து இப்போ வந்து இணைஞ்சிருக்காங்க. அப்படின்றப்போ ஓகே, ஓரளவு வந்துட்டே இருக்காங்களே, ஆனா இந்த கூட்டணி பத்தாதே, வேற யாரையாவது சேர்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி பிஜேபி பண்ண ஒரு மாஸ்டர் பிளான். யாரு? டிவிகேவா? அவர் தானே கேட்குறீங்க. யாரும் அங்கேயே போகக்கூடாது. அடுத்தது இன்னொரு கட்சி ஒன்று இருக்கு. அதாவது ஆல்ரெடி ஏடிஎம்கேல இருந்த டிடிவி தினகரன் அவர்கள், அதாவது மன்னார்குடி ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இவங்கள. அதாவது டிடிவி தினகரன் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தா சசிகலா அவங்க, இவங்க எல்லாமே ஆல்ரெடி ஏடிஎம்கேல இருந்தவங்க தான். அதுக்கப்புறம் தனியாக பிரிஞ்சு போய் நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்தால் நாங்கள் கட்சிக்குள்ளே வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்றது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் இந்த நாங்கள் கூட்டணியில் வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி இடையில வந்து நிறைய ரோஸ்ட்டு, நிறைய பிளாஸ்ட்டு, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக நடந்துச்சு. மாறி மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க. இபிஎஸ்லாம் ஒரு தலைவரே கிடையாது அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், டிடிவி தினகரன் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. என்னடா நடக்குது இங்கே? ஒருவேளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து அடுத்த ஏடிஎம்கேவா மாறிடுமோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு காலமும் நாங்கள் வந்து சேரவே மாட்டோம், எதோட ஏடிஎம்கேயோட சேரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து ஃபுல் ஸ்பீச், எங்கே போனாலும் ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் இன்னைக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே பார்த்துருப்பீங்க, டிடிவி தினகரன் அவர்கள் வந்து என்டிஏவோட இணைஞ்சிட்டாரு. அதாவது என்டிஏவோட இணைஞ்சாரு அப்படின்றத தாண்டி ஏடிஎம்கேயோட இணைஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து சிஎம் யாரா நிற்க போறாங்க அப்படின்னா நமக்கே தெரியும். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதுவும் ஏடிஎம்கேயோட இடத்துல நிற்க போறாங்க அப்படின்றதா உண்மை. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த கூட்டணி விஷயம் எப்படி, இந்த தொகுதி இதெல்லாம் எப்படி பிரிப்பாங்க அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. அதாவது இது எப்படி பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து பிஜேபி ஏடிஎம்கே எல்லாருமே இருக்காங்கல்ல, மொத்தமாக வந்து ஏடிஎம்கே நாங்கள் இவ்வளோ தொகுதி எடுத்துக்கிறோம், எங்களுக்கு நீங்க இவ்வளோ தொகுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி ஒரு தொகுதி கொடுத்துருவாங்க. அதாவது கூட்டணி மிச்சம் இருக்கிற நிறைய கூட்டணிகள் இருக்கும், ஒரு 4 சின்ன கட்சி எல்லாமே இருக்கு. அந்த கட்சிக்கு தேவையான தொகுதியை வந்து அப்படி தூக்கி கொடுத்துருவாங்க பிஜேபி. அவங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா டிடி தினகரன் அவர்களுக்கும்
இபிஎஸ் அவர்களும் வாக்கியா தகராறு இருக்கிறனால ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்க. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா திடீர்னு பிரச்சாரத்துக்கு போகிறப்ப ஆப்போசிட்ல வந்தாங்கன்னா திரும்பிட்டு போயிடுவாங்களோ, ஆனால் ஒரே கொடி தான் எடுத்துகிட்டு போவாங்க. அது என்ன கணக்கு அப்படின்றது தெரியல. ஓகே, இப்போ டிடிவி தினகரன் சேர்ந்ததுக்கு அப்புறமே ஏடிஎம்கேக்கு ஒரு உயிர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, அதாவது முக்குளத்தோர் ஓட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர் சமுதாயத்து ஓட்டு வந்து அவருக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட் எல்லாமே இருக்கும். அதனால வந்து அதிகமாக வெற்றிக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்றத உண்மை. இன்னும் வந்து ஓபிஎஸ் அவர்களும் வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத உண்மை. ஓபிஎஸ் அவர் சேருவாரா சேர மாட்டாரான்னு தெரியல. என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 23 வந்து மோடி அவர்கள் வந்து சென்னைக்கு வர போறாரு. சென்னைக்கு வந்தாரு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் வந்து யார் யார் கூட்டணியில் இருக்காங்களோ எல்லா தலைவர்களையும் ஸ்டேஜில் ஏற்ற போறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. ஸோ 23 நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் யார் யார் இருக்க போறாங்க அப்படின்னு. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து 22 இங்கேருந்து கிளம்பினார் அப்படின்னா கண்டிப்பாக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் இருப்பாரா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் நான் சொல்றேன், மேபி 22 அங்கேருந்து அவர் பிஸியா இருக்காரு சிபிஐ எலெக்ஷன்ல. சிபிஐ எலெக்ஷன்ற சிபிஐ விசாரணை பிஸியா இருக்காரு. ஸோ வரதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படின்றப்போ ஏடிஎம்கேயோட அதாவது என்டிஏல வந்து எந்தெந்த கூட்டணி இருக்கோ எல்லா கூட்டணியும் வந்து ஸ்டேஜில் அசம்பிள் ஆக போறாங்க அப்படின்றத உண்மை. 23 அதாவது ஜனவரி 23 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் என்டிஏ கூட்டணியில் இவங்க தான் இருக்காங்க அப்படின்றது. இப்போ திடீர்னு வந்து புதுசா ஒரு கட்சி வந்து இணைய போகுது அப்படின்னு சொல்லி அது யாரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் சாரோட அவரோட ஒரு கட்சி, ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி அப்படின்னே சொல்லலாம். என்னதான் ஆட்சி அமைக்காம இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கூட்டம் செப்பரேட்டா கூட்டிகிட்டே தான் இருக்கு. இன்னமும் அந்த கூட்டம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ தேமுதிக வந்து இணைய போகுதா இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது எனக்கும் தெரியல. அதை எப்படின்னா இன்னைக்கு அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் நினைச்சதுக்கு அப்புறம் பிரேமலதா அவர்கள்ட்ட வந்து போய் எல்லாம் பிரஸ் எல்லாருமே கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது நீங்க வந்து என்டிஏல இணைய போறீங்களா இல்லையா. அதாவது மதுரையில் வந்து ஒரு எல்ஐசி அதிகாரி இருக்காங்க, அவங்க பேர் வந்து கல்யாணி. அவங்க கூடயே வேலை பார்த்துட்டு இருந்த ராமகிருஷ்ணன் அவர் வந்து அவங்கள கொலை பண்ணி எரிச்சு போட்டாங்க. கேட்ட கேள்விக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்றது அவங்களோட மைண்ட் வாய்ஸ். ஆனால் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த கல்யாணி விஷயங்களும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து சிலிண்டர் வெடிச்சு ஒரு 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கான இரங்கலை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த கல்யாண விஷயம் பேசுகிறப்ப என்ன கல்யாணி விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது பெண்கள் பாதுகாப்பு, அதாவது பெண்கள் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து சுலபமாக போகிறாங்க, நிறைய இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்றதும், நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட கஞ்சா பழக்கங்கள் எல்லாமே இருக்குது, இதை தடுக்கணும் அப்படின்னா மக்கள் வந்து சரியான ஒரு அரசை வந்து முடிவு பண்ணணும். அதனால மக்கள் கையில தான் இருக்கு. 2026 உங்க கையில தான் இருக்கு. ஒரு போதை இல்லாத சமூகத்தை உருவாக்கணுமா இல்லையா அப்படின்றதையும் அந்த இடத்துல தெரிஞ்சுட்டாங்க. ஓகே, நீங்க வந்து என்டிஏக்குள்ள வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா தெரியல. அவங்க கிட்ட வந்த பதில் வந்து இதுதான். ஏன்னா அப்படின்னா இந்த பியூஷ் கோயல் அவர் தான் வந்து இப்போ பிஜேபியில இருந்து தமிழ்நாட்டை வந்து எந்தெந்த கூட்டணி வரணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அங்கேருந்து ஒரு அமைச்சர் ஒருத்தர் வராரு, பிஜேபியிலேருந்து ஒருத்தர் வராரு, அவர் தான் எல்லாமே பார்த்துக்க போறாரு அப்படின்ற மாதிரி. அதே தான் பியூஷ் கோயல் அவர் வந்து எல்லா வேலையுமே இங்கே சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் இப்போ டிடிவி தினகரனை உள்ளே இழுத்து போட்டதுமே அவர் தான் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இன்னும் அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த ஒரு காலுமே வரல, நாங்களும் இன்னும் எதுவுமே பேசலை, நாங்கள் என்டிஏ பற்றி எந்த ஒரு சம்மந்தமும் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை கால் வந்து அவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்ற தெரியல. ஆனா இன்னமும் வந்து அவங்க என்டிஏல இணையல அப்படின்றத உண்மை. இன்னும் அவங்களுக்கு எந்த ஒரு தகவலும் வரல. அதே மாதிரி இவங்க மாநாட்டில் வந்து கண்டிப்பா நாங்க சொல்லுவோம், அதனால எந்த கூட்டணியில் நாங்க சேர போறோம்ன்ற சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் அவங்க சொல்லவும் இல்லை. அதனால வந்து ஒரே மாதிரி சந்தேகத்துல தான் இருக்கு. ஆனா வந்து சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்றதுக்கு ஒரு 2 டிஃபரன்ஷியேட் இருக்கு. ஒன்னே திமுகவோட சேருவாங்களா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல கொஞ்சம் அம்மாவோட கேப்டன் விஜயகாந்த் சார் சிரிச்சு பேசினாலும் கலைஞரோட முறைச்சிக்கிட்டே தான் இருந்தார். அதனால வந்து திமுக இது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லுவேன். ஒருவேளை அதிமுக சேருவாங்க நீ சொல்ல வரியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. அதாவது 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தேமுதிகவும் அதிமுகவும் தான் வந்து கூட்டணி போட்டிருந்தாங்க. அதில் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் ஒன்று தரதாக வந்து ஏடிஎம்கே சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. அதனாலே ஆல்ரெடி அவங்க மேலே காண்டில் தான் இருந்தாங்க. ஸோ 2 பக்கமே சந்தேகமாக தான் இருக்கு. அவங்க எங்கே போக போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை திமுக போறாங்களா இல்லை அதிமுக போறாங்களா அப்படின்றதும். இன்னும் என்டிஏல இருந்து பியூஷ் கோயல் அவர் இன்னும் போய் சந்திச்சு பேசலன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு நாள் இருக்கு. இன்னைக்கு வந்து 21, 22, 23, 23ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டேஜில் எல்லாம் அசம்பிள் பண்ணி தான் ஆகணும். இன்னும் ஒரு நாள் கணக்கு தான் இருக்கு. ஸோ நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேர்றது வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேமுதிக வந்து இப்போ திமுகவோட இணையது பெஸ்ட்டா அதிமுகவோட இணையது பெஸ்ட்டா? எங்க சைடு அவங்க இணைவாங்க அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.